அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த கடன் தீர்க்க உதவும் முகூர்த்தத்தை தான் சொல்ல போகிறேன். கருத்தில் கொள்ளுங்கள். ஏன்னா இந்த முகூர்த்தம் வந்து நாளைக்கு வருது. அதனால தான் உங்களை ஞாபகப்படுத்தலாம் தான் இன்றைக்கி நான் சொல்கிறேன். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ கடன் தீர்க்க உதவும் முகூர்த்தம் பார்த்தீங்கன்னா அது பேர் வந்து மைத்திர முகூர்த்தம். இப்போ விவாக முகூர்த்தம், பிரம்ம முகூர்த்தம், அபிஜித் முகூர்த்தம், லக்ன நிர்ணய முகூர்த்தம் என பல வகையான முகூர்த்தங்கள் உள்ளன. அந்த வகையில் இவற்றில் யாருமே அறிந்திராத மைத்திர முகூர்த்தம் உள்ளது. இந்த மைத்திர முகூர்த்தம் கடன்களை அடைக்க உகந்த நேரமாக முன்னோர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. கருத்தில் கொள்ளுங்க. மிகவும் விசேஷமான இந்த முகூர்த்தம் எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் எளிமையாக தீர்த்து வைக்கும். கருத்தில் கொள்ளுங்க. வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் தவிப்பவர்கள் இந்த மைத்திர முகூர்த்த நேரத்தின் கடன் தொகையில் ஒரு சிறு பகுதியை திருப்பி கொடுத்தால் விரைவில் கடன் முழுவதும் திருப்பி கொடுக்கும் வகையில் வசதி வாய்ப்புகள் உருவாகும். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ மைத்திர முகூர்த்தம் பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரமோ, மேச லக்னமோ, அனுச நட்சத்திரமோ, விசாக லக்னமோ கூடிய காலத்துக்கு மைத்திர முகூர்த்தம் என்று பெயர். அத்துடன் செவ்வாய் நட்சத்திரமோ சனிக்கிழமை இணைந்த நாளில் மேச விருச்சிக லக்கணத்திலும் இந்த கடனை தீர்க்கலாம். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ இந்த மைத்திர முகூர்த்தம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு அனுச நட்சத்திரம் வருது. கருத்தில் கொள்ளுங்க. தமிழ் தேதி 3, ஆங்கில தேதி 16. நாளைக்கு வர சங்கட சேர்த்தி வேற. டைம் பார்த்தீங்கன்னா விடிய காலை 2:05 மறுநாள் 4ஆம் தேதி 4:16 வரும் அனுச நட்சத்திரம் தான். இந்த நேரத்தில் உங்களுடைய கடனில் ஒரு சிறு தொகையை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கடன் முழுவதும் அடையிறதுக்கு வழிவகுக்கும். கருத்தில் கொள்ளுங்க. சங்கடங்கள் தீர்க்கும் சங்கட சேர்த்தி வேலை நாளைக்கு வருவதால் கண்டிப்பாக உங்களுடைய கடனில் இருந்து அது எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் நீங்கள் தீர்த்துருவீங்க. நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.